திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் அனைவரும் நாள்தோறும் நல்லதையே எண்ணி நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்களுக்கும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அன்னம்பு அளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். நம்பெருமை, சிவபெருமை, குத்தப் பெருமை, அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை ஞானசம்பந்த பெருமானாலே இயற்றப்பெற்றது. இந்த மூன்றாம் திருமுறையிலே திரு ஆலவாய் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மதுரையிலே பாண்டியன் மங்கையர்க்கரசியாரை நோக்கி நீ வருந்தாதே என்று சொல்லி அழைத்து சமணரை நோக்கி என் வெப்பு நோயை ஒழிக்கும் திறத்தில் நீவிரும் இச்சிவனடியாரும் முடிவாக தேறிய தெய்வத்தன்மையை தெரிப்பீர் என்றான். அப்போது மங்கையர்க்கரசியார் அஞ்சினார். அதை உணர்ந்த நிர்ஞான சம்பந்தர் அந்நற்றவர் திருவை நோக்கி மானின்னேறு வெளி மாதராய் என்னை பாலன் என்று நீ அஞ்ச வேண்டாம், என்னை பாலன் என்று நீ நனி அஞ்ச வேண்டாம். நிலையிலா அமனர்க்கு என்றும் யான் எளியேன் ஆவேன். நிலை இல்லாதவர்கள் அமணர்கள், அவர்களுக்கு நான் என்றும் எளியேன் அல்ல, நான் ஒன்றும் எளியவன் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த பதிகத்தில், அதாவது மூன்றாம் திருமுறையில் 39வது பதிகம் இந்த பதிகம். இதில் மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். அத்தகு பொருள் உண்டு இல்லையும் என்று அவர்க்கு அச்சமா ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்து எழுந்த கவி பெயர் சத்திரத்தின் மடிந்து ஒடிந்து ஜனங்கள் வெட்குற நக்குவமை சித்திரற்கு எளியேன் அலேன் என்று என் திருவாலவாயான் நிற்கவே. ஆலவாயான் நிற்கவே, ஆலவாய் அரண் நிற்கவே. கடவுள் உண்டுன்னு சொல்றார். கடவுள் உண்டுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது என்ற பொருள் விளம்படியாக அத்தி நாத்தி என்று ஒத்தும் ஒவ்வாமலும் கூறக்கூடிய சமணர்கள் பாதிலே அழிந்து தோற்று எனது கவிதையாகிய வாளாலே மடிந்து ஒடிவர் பார்ப்பவர்கள் எல்லாம் விற்கப்படும்படியாக அவர்கள் என்ன ஆடையின்றி உழலுகிறார்கள். ஆடையே உடுத்துறதில்லை, ஆடையின்றி உலாவும் தங்கள் நெறியல்லாத பேச்சு. இந்த சித்திர வார்த்தை பேசுபவர்களுக்கு நான் ஆலவாயான் துணை நிற்கும் பொழுது, ஆலவாயான் எனக்கு துணை நிற்கும் பொழுது நான் எளியேன் அல்லன், நான் அவர்களுக்கு எளியேன் அல்லன், என்னை பாலன் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அத்தகு பொருள்ன கடவுள் என்று பொருளும் உண்டு, கடவுள் என்று ஒரு பொருளும் உண்டு, இல்லையும் வந்து உண்டு. அது உண்டென்று சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் அத்தி நாத்தின்ங்கிறது. இது சமணர்களுடைய இது. எனக்கு பெருமான் துணை ஆலவாய பெருமான் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன்
என்னை பாலனாக நினைக்க வேண்டாம். நான் அவர்களுக்கு எளியேன் அல்லேன், அவர்களுக்கு எளியவன் அல்ல. அவர்களுடைய வல்லமை படைத்தவன். என்னுடைய வல்லமை எதனாலே கிடைக்கிறது? திரு ஆலவாயானுடைய திருவருள்னாலே எனக்கு கிடைக்கிறது. பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். அத்தகு பொருளும் உண்டும் இல்லை என்றும் நின்றவர்க்கு அச்சமாவத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்து எழுந்த கவிப்பெயர் சத்திரத்தின் அடிந்து ஒடிந்து எங்கள் ஜனங்கள் வெட்குற நக்கவே நக்கமே சித்திரற்கு எளியேன் அலேன் ஆலவாயான் அரண் நிற்கவே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ஆலவாய் என்னும் திருத்தலம் செல்வோம். அங்கு ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த பதிகம் முழுமையும் அவனுடைய சந்நிதியிலே இருந்து ஆலவாயானுடைய புகழையெல்லாம் போற்றி புகழ்ந்து பாடி அவனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.